அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆங்கில வார்த்தை கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம நம்மளுடைய கோலுக்கு, நம்மளுடைய எய்ம் இதை அச்சீவ் பண்றதுக்கு இது மிக முக்கியமானது. ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய திறமையோட அதிர்ஷ்டத்தோட இந்த கன்சிஸ்டன்ட் மிக முக்கியமானது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கோல்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும். முதல்ல நம்ம ஒரு புதுசா ஸ்கில் கத்துக்கணும்னு நினைக்கிறது. அடுத்தது நம்ம உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறது. அடுத்தது நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்போம். அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைப்போம். அப்புறம் திக்குவாயிலேருந்து வெளியில வரணும், நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட கோல்ஸ். இதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா கன்சிஸ்டண்டா இருக்கணும், கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போடணும். இது முக்கியமானது. நம்ம நினைக்கலாம் கன்சிஸ்டன்சி ஈஸின்னு. ஆனா ஆரம்பத்துல ஈஸி மாதிரி தான் தெரியும். ஆனா 2 நாள் பண்ணுவோம், 3ஆம் நாள் நமக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அடுத்த நாள் மற்ற வேலை ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்ய வேண்டிய எஃபர்ட்டை பண்ணாம அதோட நிறுத்திடுவோம். இப்போ நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணாம போயிடுது. எனக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு நான் சொல்றதுக்கு. நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு ஒரு கோல் இருக்குன்னா ஒரே நாள்ல நடக்கலாம் 10,000 ஸ்டெப்ஸ். ஆனா என்ன ஆகும்னா அடுத்த நாள் நம்ம டயர்டாகி அடுத்துருவோம். அதனால நாள் 2,000 ஸ்டெப் நடக்கிறது ஒரு நாளைக்கு. ஒரு வாரம் இது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணோன்னா அதுக்கப்புறம் 2,000 இன்க்ரீஸ் பண்ணி 4,000 அடுத்த வாரம். இதே மாதிரி 5 வாரத்தில் நம்ம 10,000 ஸ்டெப்பை ஒரு நாளைக்கு ஈஸியாக நடக்கலாம். நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இந்த எஃபர்ட் போடுறது இதுக்கானது. இப்போ நான் பயிற்சி பண்ணுறேன்னா காலையில் ஒரு குறிப்பிட்ட டைம் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதை மாதிரி நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறா இருந்தாலும் அந்த டைம் கரெக்டான டைமில் வச்சுக்கணும். அப்புறம் ட்ராக் பண்ணணும், அது கரெக்டாக நம்ம போகிறோமா. ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போ ஆப் வந்துருச்சு. நம்ம ஒரு சில நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஐயோ நம்ம விட்டுட்டோமே, இனிமே நம்ம தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு அந்த எண்ணத்தை நிறுத்திட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம திருப்பி அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சோன்னா நிச்சயமா நம்ம என்ன கோல் அதை அச்சீவ் பண்ணலாம். பயிற்சி 1000 நாள் கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில நாள் நான் பயிற்சி பண்ணாம இருந்திருக்கேன், அது உடம்பு சரியாக. ஆனா தொடர்ந்து பண்ணும்போது என்னுடைய பேச்சுல நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு. அது முக்கியமா நான் இந்த கன்சிஸ்டண்டா பயிற்சி பண்ணதால் தான் பேச்சுல முன்னேற்றம் இருந்துச்சு. அது எப்படி நான் அந்த முன்னேற்றத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஃபீஸ்ல நான் பேசும்போது கான்ஃபிடண்டா பேசும்போது, இல்லை புதுசாக உள்ளவங்க பேசும்போது அந்த இது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தொடர்ந்து அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டோன்னா நிச்சயமா எந்த வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம் அதை அடைய